ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஒரு நல்ல லேப்டாப்போ ஒரு பட்ஜெட் லேப்டாப்பாக சொல்லுங்கள், அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு லேப்டாப்பாக இருக்கும்னு வேறு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம ரியல்மிலேருந்து ஒரு லேப்டாப்ஸ் எடுத்து வந்திருக்கோம். ஸோ இதுதான் அந்த லேப்டாப். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லிடுறேன், இந்த லேப்டாப் வந்து ஒரு கேமர்ஸ்க்கோ இல்லைனா எடிட்டர்ஸ்க்கோ வந்து சூட்டபிள் கிடையாது. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் இல்லைனா ஆஃபீஸ் ஒர்க் தான் பார்க்குறீங்க, ஒரு சிம்பிளான சாஃப்ட்வேர் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், இந்த லேப்டாப் உங்களுக்கான லேப்டாப் தான். ஸோ இந்த வீடியோவில் இந்த லேப்டாப்பை பற்றி தான் நான் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வெல்கம் டு பிரேக் அவுட், திஸ் இஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாக்ஸ் கண்டரில் ஒரு லேப்டாப், அது கூடவே வந்து 65 வாட்ஸ்க்கான ஒரு சார்ஜரையும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப்போட ப்ராசஸ் வேரியன்ட் i3 11th ஜென்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10, இதில் வந்து 8 GB ரேம் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை அப்படின்னா ஆஃபீஸ் ஒர்க் ஏதாவது பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த லேப்டாப் வந்து சூட் ஆகும். இல்லை நான் வந்து ஒரு பெரிய எடிட்டர், நான் எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணுவேன், நான் பெரிய கேமர், பெரிய கிராஃபிக்ஸ் இருக்க கேம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த லேப்டாப் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. சின்ன சின்ன கிராஃபிக்ஸ் இல்லாத பேசிக் கேம்ஸ்லாம் வந்து விளாண்டுக்கலாம், அதனால எந்த ப்ராப்ளம் ஆகாது. நம்ம கிட்ட இருக்க லேப்டாப்ல எம்எஸ் ஆஃபீஸ் வந்து இருக்காது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணி எம்எஸ் ஆஃபீஸ் வாங்க வேண்டியது இருக்கும். இந்த லேப்டாப் ரெண்டு கலர்ல அவைலபிளா இருக்கு. ஒன்று வந்து கிளாசிக்கான கிரே கலர், இன்னொன்று பிளசண்டான ப்ளூ கலர். ஸோ எல்லாத்துட்டையுமே கிரே கலர் தானே இருக்கு, நம்ம புதுசாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ப்ளூ கலர் போனேன். ஸோ ஒரு டவுட்ல தான் போனேன், பட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ப்ளூ கலர் வேற லெவலில் இருக்கு. இதோட பேட்டரி பேக்கப் பார்த்தீங்க அப்படின்னா 5 வாட்ஸ் அவருக்கான பேட்டரி பேக்கப் போட்டிருக்காங்க. ஸோ ஒய்ஃபை கனெக்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 6 ஹவர்ஸ் வரும். ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா 4 ஹவர்ஸ் வரும் அப்படின்னு கம்பெனி தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லேப்டாப்பை சார்ஜ் பண்ணுறதுக்காக 65 வாட்ஸான சி டைப் சார்ஜரும் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப்போட போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 2 டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சார்ஜிங்காகவும், இன்னொன்று வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்காக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட அசம்ஷன். ஸோ ரெண்டுமே ஒரே வேலையை தான் பார்க்கும் அப்படின்னா ஒரே ஒரு போர்ட் வந்து கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ எனக்கு வந்து தெரியல, ஏன்னா பக்கத்தில் இருக்குது, ரெண்டையும் மாற்றி நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா லேப்டாப்புக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கூட தெரியல. இன்னும் நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக நான் ரிவ்யூவில் இது எல்லாத்தையும் உங்களுக்காக கவர் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, ஆல்ரெடி இந்த லேப்டாப் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சா, இல்லை ஒன்றும் இல்லை ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸாக இருக்கும். இந்த லேப்டாப்பில் இருக்க ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னா இதில் வந்து ஒரே ஒரு யூஎஸ்பி போர்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவன் எத்தர்நெட் கேபிள் கூட கிடையாது. நீங்கள் எத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து யூஎஸ்பி டு எத்தர்நெட் கன்வெர்ட்டர் வாங்கி தான் நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி எத்தர்நெட் கேபிள் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் மற்ற பென் ட்ரைவோ வேறு ஏதாவது எக்ஸ்டர்னல் டிவைஸோ வந்து கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லேப்டாப் வாங்க. இல்லை எனக்கு எத்தனை கேபிள்லாம் தேவை கிடையாது, நான் எல்லாமே ஒய்ஃபைல தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த லேப்டாப்புக்கு நீங்கள் போகலாம். அது கூடவே 3.5mm ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப்பில் இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்லைட்லி ஸ்லிமான ஒரு லேப்டாப். ஸோ 14.9mm இருக்கக்கூடிய ஒரு தின்னான லேப்டாப் தான் இது. இதோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 1.38 kg தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே வேணாலும் ஈஸியாக உங்களால் வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க முடியும். இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 14 inch தான் இருக்குது. ஸோ என்ன தான் 14 inch கொடுத்துருந்தாலும் இதில் 2K ரிசொல்யூஷன் வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே வந்து IPS LCD தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 400 nits பிரைட்னஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன தான் சன்லைட் அதிகமாக இருந்தாலும் அந்த இடத்துல உங்களோட டிஸ்பிளேவை உங்களால் வந்து கிளியராக பார்த்துக்க முடியும். ஸோ இந்த லேப்டாப்பில் இருக்க 2K டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஸோ இதோட கலரும் சரி, இதோட ஷார்ப்னஸும் சரி, எல்லாமே வேற லெவலில் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்களே அந்த வீடியோவை பாருங்கள். பேக்லைட் கீ லைட்டும் இந்த லேப்டாப்பில் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நைட் டைம்ஸில் நீங்கள் உங்கள் கீபோர்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து விசிபிளாக உங்களுக்கு தெரிய வச்சுக்கலாம். ஸோ அது கூடவே இந்த ஆன் ஆஃப் பட்டனில் உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக உங்கள் லேப்டாப்பை நீங்கள் வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் மைக்கும் வெப்கேமும் கண்டிப்பாக தேவைப்படும். இதில் வந்து இன்பில் மைக் இருக்குது. இதை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்காக எலிவாக் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சாஃப்ட்வேர் வேறு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி உங்கள் சரௌண்டிங்ஸில் இருக்க நாய்ஸை எல்லாத்தையும் கட் பண்ணி உங்கள் ஆடியோ வந்து கிளியராக வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் ஆடியோவை கிளியராக வச்சுக்கிட்டாலும் இதோட வெப்கேம் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 720 பிக்சல் 30 fps ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 720 பிக்சலோட இமேஜ் குவாலிட்டி பார்க்கும்போது கொஞ்சம் புவராக தான் இருக்குது. எனக்கு வந்து பர்சனலாக வந்து சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லை. ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 44,000க்கு வந்து அவங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சர்ப்ரைஸ் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ நான் வாங்கினது பிக் பில்லியன் சேலில் 32,000க்கு தான் நான் இந்த லேப்டாப்பை வாங்கினேன். ஸோ என்னைக்கு இதோட காஸ்ட் வந்து 40,000க்கு கம்மியாக வருதோ அன்னைக்கு நீங்கள் வந்து வாங்குறதா இருந்தால் ட்ரை பண்ணலாம். ஸோ 44,000க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ 44,000க்கு இன்னும் வந்து பெட்டரான லேப்டாப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ. அன்டில் தென் பை ஃப்ரம் பிரேக் அவுட் ஸ்குவாட்.